ஒரு அழகான மாலை நேரம். வேணுவும் ரேணுவும் தோட்டத்தில் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே ஒரு சிறிய செடி தண்ணீரின்றி வாடிப் போயிருப்பதைக் கண்டான் வேணு. அந்த செடியின் நிலையை பார்த்து ரேணு மிகவும் வருந்தினாள். உடனே வேணு ஓடிச் சென்று ஒரு சிறிய வாளியில் தண்ணீர் எடுத்து வந்தான். ரேணு ஆர்வத்துடன் அந்த செடியை சுற்றி குழியை தோண்டி உதவினாள். இருவரும் இணைந்து அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றிய அடுத்த நொடியே அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. அந்த செடி ஒரு மேஜிக் போல மளமளவென்று உயரமாக வளர்ந்து அழகான பூக்கள் பூத்து குலுங்கும் பெரிய மரமாக மாறியது. இதை பார்த்த வேணுவும் ரேணுவும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள். அவர்கள் தங்கள் மற்ற நண்பர்களையும் அழைத்து அந்த மாய மரத்தை சுற்றி கைகோர்த்து சிரித்து விளையாடு மகிழ்ந்தார்கள். நாம் காட்டும் சிறு அன்பும் அக்கறையும் இந்த உலகத்தை இன்னும் அழகாக்கும் என்பதற்கு இதுவே சாட்சி.